அதாவது 2 குதிரையில் வந்து சவாரி பண்ணுறதுன்றோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஓடிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், இவர் பேரறிஞர் அண்ணாவை வந்து பேனரில் வைக்கிறாங்க, அடுத்தது வந்து எம்ஜிஆர் அவர்களை வந்து பேனரில் வைக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் வைக்கிறதுனால அவங்க எங்கேருந்து முளைச்சவங்கன்னு உங்களுக்கு புரியுதா? இப்போது அப்போ திராவிடத்தில் இருந்து தான் வந்தவங்க. அவங்க பேரறிஞர் அண்ணா திராவிடர் கழகத்திலிருந்து தான் திராவிட முன்னேற்ற கழகம்னு கொண்டு வர்றாரு. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தான் அண்ணா திராவிட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு எம்ஜிஆர் கொண்டு வர்றார். அப்போ மறுபடியும் நீங்கள் எங்கே வந்து நிற்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால் திராவிடத்தில் தான் கொண்டு வந்து நிற்க வேண்டியது இருக்குது. அதனால் ஒருவேளை திராவிடத்துக்கான ஓட்டை தான் நம்மக்கிட்ட வர்றதுக்கான ஒரு வேலையை நடிகர் விஜய் அவர்கள் செய்கிறாரோ அப்படின்னு வந்து சில பேர் வந்து பேசுகிறாங்க. அப்படி இல்லை, அந்த திமுகவினுடைய ஓட்டை வந்து பிரிப்பதற்காகத்தான் அதே கொள்கையை அவர் பேசுகிறார். விஜயகாந்த் வச்சது அங்கே இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் கொஞ்சம், ஏன்னா இப்போ தேமுதிக கூட திமுகவை நோக்கி வருவதற்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த சூழலில் நம்ம ஒரு குழப்பத்தை எப்போவுமே வந்து குழம்பிய நிலையில் வந்து மீனை பிடிப்பாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையை வந்து நம்ம பின்பற்றிடலாம். எப்படியாவது நம்ம வந்து உள்ளே நுழைஞ்சிடணும். அப்படி உள்ளே நுழையும் பொழுது நம்ம கூட யாரை கொண்டு வந்து நிறுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் எங்கேயுமே தாமரை மலராதுன்னு இருக்கக்கூடியதை வந்து நம்ம கொஞ்சமாவது கொண்டு வந்து இறக்கிடலாம் அப்படின்ற ஒரு செயல் திட்டத்தை தான் இவரின் வழியாக ஒன்றிய அரசு நிறைவேற்றணும் அப்படின்னு